ஹலோ! ரம உப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ராபர்ட் ஆடம்ஸ் அடுத்த பகுதி பார்ப்போம். 439. ராபர்ட் ஆடம்ஸ் பேசினார். எனது மாஸ்டர் ரமண மகரிஷியின் மருமகன் கணேசன் மற்றும் அவரது செயலாளர் அனுராதா ஆகியோரை நான் வரவேற்கிறேன். கணேசனை நான் பேச வேண்டும் என்று அழைக்கிறேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கணேசன் பேசினான். முடிவில் கணேசன் இன்று பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு முழு உடன்பாடு என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். நான் அங்கிருந்தபோது நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேச்சு முடிந்ததும் ராபர்ட்டின் காலடியில் அமர்ந்தேன். மற்றொரு நபர் கூட இருந்தார். ஜான் வில்கின்சன் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ராபர்ட்டின் நண்பராக இருக்கிறார். ஜான் திடீரென்று கேட்டார், ராபர்ட், நீங்கள் என்னிடம் சொல்ல விரும்புகிறது எது உண்மை, எது உண்மை அல்ல? உண்மை மற்றும் அசத்தியம் என்ன? நீங்கள் வேதங்களிலிருந்து மேற்கோள் காட்டுவதையோ அல்லது எந்த தத்துவ வாசகங்களை பயன்படுத்துவதையோ நான் விரும்பவில்லை. இவற்றை இப்போது உங்கள் காலடியில் அனுபவிக்க செய்ய வேண்டும். இந்த அதிசயமான கடினமான கேள்விகளுக்கு ராபர்ட் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறார் என்பதை அறிய விரும்பியதால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ராபர்ட் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருந்தார். பின்னர் மிகவும் தீவிரமாக இருந்தார். அவர் ஜானை பார்த்து, யார் நீங்கள்? ராபர்ட் தனக்கு ஏற்பட்ட நோயால் தன்னை மறந்துவிட்டதாக ஜான் நினைத்தார். அவர் பதிலளித்தார், நான் ஜான் வில்கின்ஸ். ராபர்ட் அவருக்கு நான் இதுவரை கண்டிராத ஒரு அழகான புன்னகையை அளித்து, நான் தான் உண்மை ஜான் வில்கின்ஸ், உண்மை அல்ல, பொய். நான் தான் யதார்த்தம் ஜான் வில்கின்ஸ் என்பது உண்மையற்றது என்று கூறினார். அனைவரும் சமாதி நிலைக்கு சென்றனர். இது வெறும் பதில் அல்ல, அனைவரையும் அமைதி மற்றும் சமாதி நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு அறிக்கையாகும். ராபர்ட் ஆடம்ஸ் அடுத்த வருடம் மீண்டும் வருமாறு என்னை அழைத்தார். ஆனால் பகவான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததால் அவர் செடோனாவுக்கு மாறலாம் என்று கூறினார். எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறி என்னை அழைத்தார். எனக்கும் அனுராதாவுக்கும் ஒரு கணவர் மனைவி இருக்கும் வீட்டில் தங்குமிடம் கொடுக்கப்பட்டது. நான் அவருடைய சச் சங்கங்களில் கலந்து கொண்டேன். அவர் என்னை எப்போதும் பேச வைத்தார். அவர் எனது பகிர்வுகளை மிகுந்த அன்புடன் பாராட்டுவார். ஒரு நாள் அனுராதா மிகவும் நன்றியுள்ளவளாக உணர்ந்தாள். அவள் ராபர்ட்டின் கைகளை பற்றி கொண்டு, உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னாள். நான் என்ன சேவை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர், ஆமாம், ரமண ஆசிரமம் சாப்பாடு நீ செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார். அங்குள்ள சாப்பாடு எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் செய்து கொடுத்தால் சாப்பிடுவேன் என்று பதிலளித்தார். அனுராதா மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். தென்னிந்திய உணவுகளை தயாரிக்க போதுமான பாத்திரங்கள் அங்கு இல்லாததால் இந்த பாத்திரங்களை நாங்கள் தேட வேண்டி இருந்தது. யாரோ ஒரு பாத்திரத்தை எங்களுக்கு கடனாக கொடுத்தபோது நாங்களும் மதிய உணவுக்கு வருவோம் என்று சொன்னார்கள். 6 பேர் மட்டுமே அழைக்கப்பட்டதாக ராபர்ட் கூறியிருந்தார். பிறகு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்னும் 6 பேர் என்று கூறி இறுதியில் 60 பேர் என்று சேர்ந்தார்கள். அனுராதாவும் இன்னும் சில பேரும் அதிகாலையில் இருந்தே உணவு
தயாரித்தார்கள். ஏனெனில் ரமண ஆசிரம உணவு என்பது சாம்பார், ரசம், காய்கறிகள், தயிர், அப்பளம் மற்றும் பாயாசம். இது எல்லாம் தான் செய்ய வேண்டும். ராபர்ட்டிற்கு மற்றும் அனைத்தையும் பரிமாறினால் போதும் என்று சிலர் எங்களிடம் சொன்னார்கள். மற்றவர்கள் உணவை பிரசாதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்றார். இருப்பினும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதில் அனுராதா உறுதியாக இருந்தாள். ஏனென்றால் பகவான் தனது வாழ்நாளில் தானே கடைசியாக எப்போதும் சாப்பிடுவார். சேவை செய்யப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார். அதனால் அனைவருக்கும் உணவளிக்க முடியும். மறுநாள் ஒரு ஆடம்பர மற்றும் சுவையான மதிய உணவு வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரமா புப்போட்டு.